தம்பி தம்பி, சனி மூலையில பாடுறா சனியன. இங்கேயோ கேட்ட குரல். நான் இங்க இருக்கேன். மூலியா போனவன் மூலையில இருந்து பேசுறா. அக்கா இருந்துங்க எடுத்த செத்துங்க எடுத்த, இப்ப எப்படி அக்கா இருக்க? நான் எங்கப்பா நல்லா இருக்க. நான் மண்டைய போட்டதுக்கு அப்புறம் எனக்கு லேசா ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் இப்ப நான் கொல்லைவாய் பிசாசா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அனாதையா இருக்கிற என் பையன் சோத்துக்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா அலையிறான். போற மாசத்துல பிறந்த என் பையனுக்கு நிறைவான வாழ்க்கையை நீதான்ப்பா கொடுக்கணும். அப்பதான்ப்பா என் ஆத்மா சாந்தி அடையும். கண்டிப்பா சேர்த்துக்கிறேன் அக்கா. எனக்கும் ஒரு எடுபடி ஆள் தேவைப்படுது. ஆனா அவனை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அரை டிராயர் போட்டுக்கிட்டு காக்கா பிடிக்கிறவன் போல விரல வாயில போட்டுக்கிட்டு பிரம்ம பிடிச்சவன் மாதிரி இருப்பான். சரி, உன் பையன் திருத்துருவா, நான் ஏன் அலையறான், நான் ஒத்துக்கிறேன். அக்காவுடைய குரல் தான். ஆனா நீதான் அக்கான்னு நான் எப்படி நம்புவேன்? உனக்கு இன்னும் சந்தேக புத்தி போகவே இல்லை. இந்த பாரு, சந்தேகமே இல்லை, அக்காவுடையதுதான். இத போட்டுக்காம ரொம்ப நேரம் நீ இருக்கப்படாது. இந்தா. அம்மா குடிக்க தண்ணி வேண்டாம், மோர் கொண்டு வாங்க. கொண்டு வரப்பா. ஏமா என்னம்மா இது, எப்பவும் தரையை சுத்தமா வச்சிருக்க மாட்டீங்களா? மல்லிகைப்பூ தானப்பா. மல்லிகைப்பூ தரல கிடந்தாலும் குப்பை குப்பைதாம்மா. சரிம்மா, நான் லேண்ட போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. ஏமா அழற? பாதத்துல மல்லிகைப்பூ பட்டாலே குப்பைன்னு சொல்லுவேன். அதை விடுமா, சந்தோஷமான நாட்கள். என்னை பார்க்க வந்தா உன் மனசு வேதனைப்படும். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கன்னியாவை நீ மறக்கணும். என்னோட மகனா எனக்கு நீ கிடைக்கணும். என் வேண்டுதல் அதுதான். நாங்க பண்ண தப்புக்கு உன்னை வேதனைப்பட வச்சுட்டேன் மாமா. ஏமா அழுதுகிட்டு இருக்க? போமா போமா. பிரியா, இதெல்லாம் நம்ம லேண்டாமா? அவனுக்கு மட்டும் டக்கு டக்குன்னு மீன் மாட்டுது. ஐயா, எல்லாரும் பொண்ணுங்களுக்கு தான் மை வைப்பாங்க. ஆனா எங்க சிகிரி மீனுக்கே மை வைப்பான். அவன் யார் தெரியுங்களா? இங்க இருக்க பங்களா சிகிரி எடுப்புக்கெல்லாம் விறகு வெட்டி போடுறவன். அவன் சொந்த பேர் சிவா தான். ஆனா நான் அவனை சிகிரி தான் கூப்பிடுவேன். சரி, அவனை கூப்பிடு. சிகிரி, ஐயா கூப்பிடுறாரு, இங்க வா. சிகிரி, உன் மை வித்தியா ஐயாவுக்கு காட்டுற. ஐயா துண்டில கொடுங்க. இந்தா, இப்ப பாருங்க வேடிக்கைய.
பாத்தீங்களா? ஏய் மீன் நான் கிடைச்சிருச்சு. அப்படி சொன்னல. வாங்க போலாம், வாங்க வாங்க போலாம். சிகிரி, நீ வா, ஜாலியா இருப்போம். ஐயா, சூப்பர் கெண்ட மீன். சந்தோஷமா சாப்பிடுங்க. என் சந்தோஷத்தை விட என் மகளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மரம், செடி, கொடி, மலைகள் எல்லாம் சிகிரியோட பாட்டை கேட்டு சந்தோஷப்படுதுங்க. உங்க பொண்ணு சந்தோஷப்படுத்துறத பெரிய விஷயம். சிகிரி, ஐயா சொன்னதை கேட்டியா? எடுத்து விடுவோம் பாட்டை. சே 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 சே. ம். ஏயா பிச்சை எடுக்க ஒரு நேரம் காலம் கிடையாது. காலங்காத்தால கப்பரையோட வந்து நிக்கிற. மாமா என்ன தெரியலையா? நான் தான் உங்க அக்கா காமாட்சி பையன். காமாட்சி பையனா? ஆமா மாமா. ஆமா, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் குறையுது. இப்ப கரெக்டா இருக்குமே? ஆமாமா, ஆனா ஒண்ணு, விரல் சூப்பரவெல்லாம் எங்க அக்காவுடைய பையன் ஆயிடுவானா? இத பாரு, ஒண்ணு நான் நம்பணும்னா எங்க ஃபேமிலில இருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை எடுத்து விடு பாப்போம். மாமா, உங்க மூத்த அக்கா ஒரு பால்காரனோட ஓடி போச்சா? ஆமா ஆமா. ரெண்டாவது அக்கா ஒரு டெய்லரோட ஓடி போச்சா? ஆமா ஆமா. உங்க கடைசி தங்கச்சி சலூன் கடை வச்சிருந்தானே, அவனோட ஓடி போச்சா? ஆமா. இங்கதான் எனக்கு டவுட். ஒரு பொண்ணு பால்காரனோட ஓடலாம், டெய்லரோட ஓடலாம். சலூன் கடைக்காரனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணு இல்ல மாப்ள. என் தங்கச்சி பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் பென்சில் சீவறதுக்காக சலூன் கடைக்காரங்கிட்ட கத்தி வாங்குவா. கத்தி மூலமா காதல் பத்திக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் உங்க சம்சாரம் இவனோட. போதும், அசிங்கத்தை அடிக்கிட்டே போக வேண்டாம். இப்ப நான் நம்புறேன், நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள மாமா, மாப்பிள மாப்பிளப்பா. என்ன சாக்கடை பிரிச்சாலி செத்த வாடை அடிக்குது. இப்பதானே சமீபத்துல குளிச்சேன். சமீபத்துல என்ன? ஒரு 3 மாசம் ஆச்சு. பா, முதல்ல போய் குளிங்க. ஊரார் வாந்தி எல்லாம் என் வாய் வழியா வரும் போல இருக்கு. சரி நில்லுங்க. நீங்க மாப்பிள்ளையா இருக்கலாம், நான் மாமாவா இருக்கலாம். ஆனா நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். சரி மாமா. வாங்கின 300 ரூபாயை கொடுத்துட்டு மூக்கு பிடிக்கல. கடனை கொடுக்காம மூக்கு பிடிக்கட்ட பீடி பத்த வைக்கிற திரிய மூக்குல விட்டுறேன். போடா. போயா, வேற கரையே இல்லையா? தம்பி, இந்த மாதிரி கோவப்படாத. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிட்டீனா இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன். பண்ணிக்கணும் தான் ஆசை, கோங்கோமா தான் வருது. என்ன பண்றது? எவளும் மாட்ட மாட்டேன்றா. காதலிக்கலான்னு பார்த்தா எவளும் சிக்க மாட்டேன்றாளுங்க. ஆமா, கடன் வாங்க வந்த கபோதி காலையில அடிச்சா போடா. தலைய பாரு, நல்ல தாளம்பூ மாதிரி. நல்லது சொன்ன இந்த காலத்துல எவன் கேக்குறான்? ஆமா, உன் இருமலுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மார்ல ஒரே சளி, ஒரு பாக்கெட் ஃபில்டர் கோல்ட் பிளாக்கும், ஒரு 10 மாணிச்சண்டும், ஒரு 2000 ரூபாய் பணமும் கொடுத்தனா சந்தோஷமா இருக்கும். ஐயா என் ராசா. டேய், ஏற்கனவே கடையோட முதலீடே 5000 ரூபா. 7000 ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு என்கிட்டே கடன் கேக்குறியே. டேய், உனக்கு ஒண்ணு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டேய், என்னடா குடுக்குற மாதிரி பாவனை காட்டுற? இல்ல, ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு உனக்கு. எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்திருக்கா? ஆமா, அத கொடுத்த நீ டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டு தான் கொடுக்காம இருக்கிறேன். டேய் டேய், ராஜா ராஜா, குடியா குடியா குடியா. ஆமா, உனக்கு எவ்வளவு கடன் தரணும் சொல்லு. வரும்போதெல்லாம் மானத்தை வாங்கிட்டு இருக்கிய. குறும்பு குறும்பு குறும்பு. நான் ஏன்பா உனக்கு கடன் தரணும்? நீ தான் எனக்கு கடன் கொடுத்திருக்க. அந்த 7000 கூட அட்வான்ஸா வச்சுக்க. இந்த லெட்டரை கொஞ்சம் கூடப்பா கூடப்பா. குடு குடு.